எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு உன்கிட்ட பேச எதுவும் இல்ல. உனக்கு என்கிட்ட பேச எதுவும் இருக்குதான்னு கேட்கல, எனக்கு உன்கிட்ட பேசணும்னு சொல்றேன். இப்போ உங்க சின்னியாவுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? எதுக்கு பள்ளி பக்கத்துல வந்து லந்த கூட்டுறாரு? அத மேடம் எங்களை பார்த்து கேட்க மாட்டீங்களோ? அதான் பேச பிடிக்கலன்னு தெரியுதுல்ல, ஒதுங்கி போக வேண்டியதுதானே. எனக்கும் தான் என் குழந்தைக்கு பால் கொடுக்கறது பிடிக்கலன்னு சொன்னேன், கேட்டியா? வீம்பா வந்து கொடுக்கல. அதுவும் இதுவும் ஒண்ணா? எனக்கு எல்லாம் ஒண்ணுதாம்மா. எனக்கு பிடிக்காதத என் வீட்டுக்கு வந்து நீ செய்யறப்ப உனக்கு பிடிக்காதத நான் உன் இடத்துக்கு வந்து செய்யக்கூடாதா? எல்லாரும் பாக்குறாங்க கார்த்தி, பேசாம கிளம்புங்க. கஷ்டமா இருக்குன்னா காருக்குள்ள ஏறு. போகிற வழியில நான் கேட்க வந்ததை கேட்டுட்டு கிளம்பிடுறேன். அதுக்கு பிறகு இப்படி எந்த தொந்தரவும் உனக்கு இருக்காது. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அப்போ நானும் இங்கிருந்து கிளம்ப முடியாது. வந்து துளையிறேன். ஆனா இதுதான் கடைசியா இருக்கணும். இதுக்கு மேல எதையாவது கேட்டுட்டு தூக்கிட்டு வந்தீங்க கட்டுப்பாயிடுவேன். இல்லம்மா, பத்திரகாளிய மாறாம உள்ளால போ. எதுக்கு இப்போ பின்னால ஏறுறீங்க? அதான் பழனி பக்கத்துல அவ்வளவு இடம் இருக்குதுனே. எதுக்கு இந்த மானங்கெட்ட புத்தி? என்ன சொன்னா மானங்கிட்ட பத்தியா? எனக்கா? உன்னை விட மானத்துல நான் ஒன்னும் குறைஞ்சு போகலமா. என்ன சின்னையா பேசிட்டீங்க? அதுவும் ஆத்விய பார்த்து. சாரி பழனி, சாரி ஆத்வி. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அந்த அர்த்தத்துல நான் அதை சொல்லல. ஆமா, நான் மானங்கெட்டவாதான். ஒரு மாயக்காரனை நல்லவன் நம்பி என்ன கொடுத்தனே, நான் மானங்கெட்டவாதான். அவனை பற்றி முழுசா தெரிஞ்சும் அவனை கொல்லாம இன்னும் உயிரோட வச்சிருக்கனே, நான் மானங்கெட்டவாதான். போயும் நீ எல்லாம் பேசுற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் பாரு. என்ன சொல்லணும்டா, என்ன சொல்லணும்? அவன் போக்குறேன்னு தெரிஞ்சும் நெருங்கி அவன் வந்தோம் இன்னும் எதுவும் பண்ண முடியாம இருக்கனே, நான் மானங்கெட்டவாதான். இப்போ இந்த மானங்கெட்டவளை என்ன செய்யறதா உத்தேசம்? சொல்லுடா, அதை சொல்லிடு. இப்ப என்ன, இந்த மானங்கெட்டவளை கொல்ல போறியா? இல்ல இந்த அசிங்கம் பிடிச்சவா இனி என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு கட்டளையிட போறியா? இல்ல இப்படி தரங்கட்டவா தாய்ப்பால் கூட தரம் தாழ்ந்துதான் இருக்கும்னு பேச போறியா? எதை சொல்ல போறா? சாரி நான் சும்மா. எது சும்மா? எதுயா சும்மா? என்ன மானங்கட்டவான்னு சொன்னதா? ஊரே சொல்லிச்சு. நான் கலங்கல. ஒருத்தனை நேசிச்சேன், அவனுக்கு என் மனசையும் உடம்பையும் கொடுத்தேன். அது தப்புன்னு அப்பவும் தெரியல, இப்பவும் தோணல. இதுல மானங்கட்ட பொழப்பு எங்க இருந்து வந்துச்சு? அவனுக்கு என் அன்பு புரியாம அந்த பரதேசி ஓடுனதுக்கு எனக்கு எதுக்கே அந்த பட்டம்? நீ சொன்னியே மானங்கட்டவனு, அது என்ன நம்ப வச்சு ஏமாத்துட்டு போனானே, அவன்கிட்ட போய் சொல்லு, என்கிட்ட சொல்லாத. அதுக்காக தான் வந்தேன். அந்த மானம் கெட்டவனை பார்த்து 4 கேள்வி கேட்க தான் வந்தேன். இப்ப சொல்லு, அவன் யாருன்னு சொல்லு. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு ஓடிப்போன அந்த போக்கிரி யாருன்னு சொல்லு. அவனை நான் கேட்கிறேன். நாக்க புடுங்கிறது போல நான் கேட்கிறேன். என்ன சொல்றான்? யார பத்தி என்கிட்ட கேக்குறான்? அவனை பத்தி அவன்கிட்டயே சொல்லணுமா? இது என்ன மடத்தனமான கேள்வி?